Good morning. I am Dr. Rahul, naturopathy physician, consultant in Sanjeevani District Clinic, Kundarpet. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். ஸோ தினமும் காலையில ஒரு வேளை மலம் கழிக்கணும். இல்லை சில பேர் வந்து ரெண்டுல இருந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் மலம் கழிப்பாங்க. அப்படி போறவங்க வந்து டாக்ஸின்ஸ் வந்து தேவையில்லாத உடம்புலயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அன்னன்னைக்கு கழிவை வந்து அன்னன்னைக்கு எலிமினேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ மலச்சிக்கல் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸ்பைசஸ் கலந்த ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறது தான். ஸோ மசாலா கலந்த உணவு, மைதா கலந்த உணவு, லேட் நைட் சாப்பிட்றது, ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, நேரம் தவறி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் மலச்சிக்கல் வரும். இதை தவிர்க்கிறதுக்கு வந்து அதிகப்படியான ஃபைபர் ரிச் கண்டென்ட் உள்ள ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷனை ஈஸியாக தவிர்க்க முடியும். அதாவது நார்ச்சத்து உள்ள பழங்களும் காய்கறியும் அதிகமாக எடுத்துக்கணும் ஃபுட்டில். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வர மலச்சிக்கல் வந்து பேரண்ட்ஸ் வந்து பசங்க ஆசைப்படுறதுனால சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் அதிகமாக வாங்கி தருவாங்க. ஸோ அந்த குழந்தைங்க வந்து பிஸ்கெட் அதிகமாக சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் வரும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வர மலச்சிக்கலோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறு, வயிறு உபசம் இருக்கும், தலைவலி வரும், ஸோ உடல் சோர்வு வரும். உடல் சோர்வு இருக்கிறதுனால ஸ்கூல் ஸ்டடீஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, மார்க்ஸ் கம்மியாகும், இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுங்க. பசங்களும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ஹெல்த் டிப்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி.